This video is sponsored by BuyMode Shopping App, the famous shopping app. ஜோதி எதுக்கு போய் சொல்ற? அண்ணன் பேரை எதுக்கு கெடுக்க பாக்குற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னதான் அண்ணன் இல்ல. Stop it. You just stop it. You just stay out of the scene. ராமனை காப்பாத்துறதுக்கு பரதனா மாற நீ ட்ரை பண்ணாத. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றியே, அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதை என்கிட்ட காட்டு. எனக்கும் ராம்க்கும் கல்யாணம் ஆனதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட போட்டோஸும் இருக்கு, பிரியா கையெழுத்து போட்டு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸும் இருக்கு. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காட்டினேனே ராம். எனிவேஸ் திரும்பவும் காட்டுறேன், பாத்துக்கோ. இன்னைக்கு உங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டேன். ஒருவேளை நான் நாளைக்கு வந்து உங்க கல்யாணத்துல இவ்ளோ பிரச்சனை பண்ணேன்னா how bad it would be. எவ்ளோ இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல. உங்க மேல எனக்கு எவ்ளோ அக்கறை ராம். அதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கற வரைக்கும் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்த போட்டுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ் என்னங்க, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் வரி, நான் இதுல நல்ல விஷயங்கள் தான் எழுதியிருக்கேன். அலுமினி அமௌண்ட் எழுதியிருக்கேன், சில கோடிகள் மட்டும் தான் எழுதியிருக்கேன். உனக்கு இந்த அமௌண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏண்டா பீஸ்ஃபுல்லா இதுல சைனை போட்டுட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஜோதி, உன்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் முட்டாளுங்க, நீ மட்டும்தான் புத்திசாலி நீயா நினைச்சுக்கிற. நம்ம ரெண்டு பேருக்குள்ள கல்யாணமே நடக்காத போது அப்புறம் டிவோர்ஸ் மட்டும் எப்படி நடந்தது? நமக்கு கல்யாணம் நடந்தது. பாத்தீங்களா இவர் எப்படி பேசுறாருன்னு? இருங்க, நான் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க, நல்லா பாருங்க. இங்க பாருங்க, இன்னும் நிறைய போட்டோகிராஃப்ஸ் இருக்கு என்கிட்ட. மிஸ்டர் மதன், நீங்களே சொல்லுங்க, நீங்களும் வந்திருந்தீங்களா கல்யாணத்துக்கு? நான் ஜோதி மேடம் ராம் சாரோட கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். இப்ப சொல்லுங்க ராம், இவங்க எல்லாரும் பொய்யா சொல்றாங்க. மிஸ்டர் மதன் சொல்றது போய், இந்த போட்டோஸ் எல்லாம் போய், அப்ப இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் போய் தானா? எல்லாம் பொய்யா? பாயிண்ட். உங்களுக்கு திருப்தி இல்லனா என்னால இன்னும் நிறைய விட்னஸஸ் இங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்னால நிரூபிக்க முடியும். ஓகே சரி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே நமக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ. நீ தான் சொல்ற அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்ல? இல்ல, நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகே, நீ சொல்றது நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இது ஒன்னே போதும். இருந்தாலும் இன்னும் விளக்கமாவே சொல்றேன். நான் உன்னுடைய வண்டவாளம் எல்லாத்தையும் தண்டவாளம் ஏத்த போறேன். விக்ரம், ப்ளீஸ். ஹாய் ராஜீவ். ராஜீவ், கம் ஆன் ஜோதி, எல்லார்கிட்டயும் இவர் யாருன்னு சொல்லு. இது பழைய கதை. இவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது உண்மையா ராஜீவ்? இவ போய் சொல்றா. இவளுக்கு எப்பவும் அடுத்தவங்க பணத்து மேலதான் கண்ணு. யாருக்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவங்களுக்கு சொந்தமாயிடுவா. மிஸ்டர் குமாருக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. இது எல்லாமே இந்த மேடமோட பிளான் தான். மிஸ்டர் குமாரோட பேரை கெடுத்து அவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கறக்கணும்னு பாக்குறா. இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவர் போய் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். எனக்கும் ராம்க்கும் கல்யாணம் ஆச்சு. இவர் தான் ரொம்ப கெட்டவர். இந்த ஆளுக்கு பணத்தை தூக்கி போட்டா இவன் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணி பேசுவான். இந்த ஆள் என் புருஷன் கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். அண்ட் இந்த ஆள் எவ்வளவு நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் ராம் என்னோட புருஷன் தான். இன்னைக்கு தேதியில ஐ அம் ஹிஸ் கரண்ட் வைஃப். உனக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஜோதி? என்கிட்டயே சில ஆதாரங்கள் இருக்கு. எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காதுதான், பட் என்ன பண்றேன். ஜோதியோட கல்யாணம் ராஜீவ் கூடவும் நடந்துச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் என் கூடவும் நடந்துச்சு. அண்ட் என்னுடைய தம்பி சித் கூடவும் நடந்துச்சு. சோ நீ எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க நீ?
You just shut up. Oh, shut up, Ram Kumar. How dare you talk to me like that? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் வாழ்க்கையில ராஜீவ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சித்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா என்னால உங்களை அடையவே முடியல. And I hate that. I hate that fact that என்னால உங்களை அடையவே முடியல. தேங்க்யூ ஜோதி. உன் வாயாலே இதை நான் கேட்க ஆசைப்பட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருமே நீ சொன்னதை கேட்டிருப்பாங்க. ஸோ ஒருவேளை நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரதா இருந்தா கூட எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்காங்க. போலீஸ் படையை நீ தான் இங்க கூட்டிட்டு வந்த. ஸோ இப்போ அவங்களே உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க.